பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு எனக்கு பண்ணும்போது இதை வந்து நான் எடுத்து காட்டுறேன். ஓகேவா? இங்கே ஃபுல்லாக தண்ணி ஆகிடுச்சு இது பண்ணதில். ஓகே ஃபைன். இப்போ நான் வந்து எனக்கு வந்து பண்ணி காட்டுறேன். இப்போ நீங்களே உங்களுக்கு பண்ணிக்க போகிறீங்க. எப்படி பண்ணுவீங்க? இப்போ அதை முடிச்சிட்டிங்க. இவங்களுக்கு வந்து முடிச்சிட்ட பிறகு ஃபைனலாக மாய்ஸ்சரைசர் அப்ளிகேஷன் கொடுத்து அவங்கள வெளியே அனுப்புங்க. ஏன்னா எப்படியுமே வெளியில் போகும்போது வெயில் அடிக்கும், இல்லை ஏதாச்சும் ஸ்கின்னில் வந்து படும். அதனால் அவங்களுக்கு இந்த மாய்ஸ்சரைசர் அப்ளிகேஷன் கொடுத்து அனுப்புங்க. அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு போய்ட்ட உடனே நிறையா தண்ணி குடிக்க சொல்லுங்கள். அந்த நாள் ஃபுல்லாகவே ஒரு 12 மணி நேரம் டைமிங்கை எடுத்துக்க சொல்லுங்கள். அதுதான் டைம். சரியா? 12 மணி நேரத்துக்கு அவங்க வந்து எந்த சோப்பும் யூஸ் பண்ணக்கூடாது, எந்த க்ரீம் யூஸ் பண்ணக்கூடாது, எந்த பவுடர் யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? எப்போயும் போல் அப்படியே தான் இருக்கணும். நார்மலான ஒரு வாட்டரில் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. தண்ணி மட்டும் நிறைய குடிக்க சொல்லுங்கள். நீங்களே ஃபேஷியல் முடித்த உடனே கஸ்டமருக்கோ அல்லது உங்களுக்கோ தண்ணி நிறைய குடிச்சிக்க சொல்லுங்கள். குடிச்சிக்கோங்க. சரியா? இப்போ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு எனக்கு என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு பப்பாயா தான் நான் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறேன். பப்பாயாவில் நான் இப்போது இந்த பாருங்கள் ஸ்பாஞ்ச் பாருங்கள், நல்லா நான் உங்கள்கிட்ட காட்டினேன்ல. இப்போ நான் வந்து எனக்கு பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நல்லா வந்து தொடச்சிக்கிறேன். அதுக்காக தான் எந்த க்ரீமும் யூஸ் பண்ணலை. அப்படியே ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு லைவாக பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக. இப்படி ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஈரமாக இருக்கக்கூடிய ஸ்பாஞ்சை வச்சு தொடச்சிடுறேன். ஓகே. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் டிஸ்டர்ப் ஆக வேண்டாம். ஒரு சில ஃபேஸ் பேக்கில் வந்துட்டு ஸ்க்ரப்பர் மட்டும் இருக்கும், ஒரு சில ஃபேஸ் பேக்கில் வந்துட்டு ஸ்க்ரப்பரோடு சேர்ந்து கிளென்சரும் இருக்கும். ஓகேங்களா? அப்போது கிளென்சர் இருக்குது, ஸ்க்ரப்பர் இருக்குது. எப்படி பண்ணுறதுன்னா, கிளென்சர் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க, அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்க்ரப்பர் வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் ஃபஸ்ட்டு கிளென்சர் போட்டுக்கிறேன். இந்த கிளென்சிங் மில்க் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வந்துட்டு இதுதான் ஓபாலில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிளென்சிங் மில்க்கு. நம்ம ஸ்டார்டிங் கஸ்டமர் உள்ளே வந்ததுமே ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணணுன்னு சொன்னது இந்த கிளென்சிங் மில்க்கு தான். அதை வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, ஃபேஸ் பேக்லேயே கொடுத்துருவாங்க. ஒரு சில ஃபேஸ் பேக்கில் இல்லைன்னும் போது நம்ம இப்படி தனிப்பட்ட முறையில் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம போட்டு அந்த முகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? 1க்கு 2 3 முறை சொல்லிட்டேன். சரிங்களா? இப்போ நமக்கு இதுலேயே வந்து கிளென்சிங் மில்க் வந்து கொடுத்துருக்கிறதால நம்ம என்ன பண்ணுவோம், கிளென்சரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம். திறந்த உடனே சரியாக இருக்கு, சூப்பர் வாசனை. இதில் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். இது என்னோடய ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். பாருங்கள், குவான்டிட்டி பாருங்கள், இவ்வளோ தான் நான் எடுத்திருக்கேன். இது 2 கையிலையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் கழுத்து பகுதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு நான் பண்ணும்போது என்ன பண்ணுவேன், இப்படி தான் பண்ணணும் இல்லையா? எனக்கு நான் பண்ணும்போது எப்போயும் சோப்பு நான் போடுவேன்ல முகத்துக்கு, அந்த மாதிரி. இப்போ நீங்களும் செல்ஃபாக பண்ணும்பொழுது இப்படி தான் பண்ணுவீங்க. சோப் நம்ம போட்டு எப்படி வாஷ் பண்ணுவோம் அது போல். ஆனால் நம்ம கஸ்டமருக்கு பண்ணும்போது அப்படியே இது வந்து என்ன ஆகும், ரிவேஸில் போகும். ஓகே. இப்போ நான் இங்கேருந்து கொண்டு வந்து இப்படி எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டேன். சரிங்களா? இப்போ இந்த பகுதியில் இந்த கை விரல்களால் ரொட்டீன் மசாஜ் எப்படி நம்ம கொடுப்போம் அது போலவே நம்ம இப்படி க்ளீன் பண்ண போகிறோம். இந்த உள்ளங்கைகளை இப்படி அமுக்கி வச்சுட்டு இப்படி பண்ணுங்கள். உங்களுக்கு புரியுதா? மேல் பகுதியில் தான் இந்த இடம் வரணும், கீழ் பகுதி நோக்கி போகக்கூடாது. ஏன்னா பெண்களுக்கு மேக்ஸிமம் வந்து இந்த இடத்துல வந்து சதைகள் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல இப்படி தான் வந்து மசாஜ் கொடுக்கணும். ஓகே. இது வந்து ஒரு ஷேப்பை கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ நான் எனக்கு கொடுக்கும்போது கண்ணுக்கு இப்படி கொடுப்பேன். ஆனால் நம்ம டம்மிக்கு எப்படி பார்த்தோம், இப்படி பார்த்தோம்ல. எனக்கு கொடுக்கும்போது நான் இப்படி கொடுக்குறேன். அதுக்கு தான் நான் டம்மியை உங்களுக்கு காட்டினேன். அது போலவே ஒரு 10 டைம்ஸ் பண்ணிட்டுக்கப்புறம் திருப்பி அகெயின் இந்த பக்கம் ரொட்டீனாக 10 டைம்ஸ் நான் பண்ணிக்கிறேன். கிளென்சருக்கு வந்துட்டு இவ்வளோ தூரம் நம்ம பண்ணணுமான்னு அவசியம் இல்லை. ஆனால் நம்ம ஸ்டார்டிங்கில் இப்படி நம்ம பண்ணி பழகணும் அப்படின்னா கஸ்டமரை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண முடியும். எடுத்தவொடனே கிளென்சிங் மில்கை லைட்டாக போட்டு விட்டுட்டு நம்ம துடைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணோன்னா அழுக்குகளும் நமக்கு நல்லா கிளியராக வந்துடும். அடுத்து நம்ம ஃபேஷியல் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸை பார்க்கும்போது இன்னுமே ரொம்பவே வந்து நல்லா கிளாடாக இருக்கும். சரிங்களா? கிளாராக இருக்கும். ஓகே.
நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அது சொல்கிறேன். க்ரீம் வந்து வாயில் போகிறதால ப்ரொனன்சியேஷன் மாறுது. இப்போது ஃபுல்லாக வந்து கிளென்சர் மில்க்கை கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வந்து துடைக்க போகிறோம். ஸ்பாஞ்ச் எடுத்துக்கிறேன். கிளென்சர் மில்க்லாம் போடுறதால ஃபேஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மாடல் கிடைக்கலங்கிறதால என்னையே உங்களுக்கு மாடலாக்கி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்படி ஸ்பாஞ்சில் வச்சு துடைச்சிக்கோங்க. ஒரு பக்கம் துடைச்சிட்ட பிறகு அகெயின் அப்படியே இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் துடைச்சிங்கன்னா ஒரே டைம்லேயே நமக்கு வேலை வந்து குயிக்காக முடிஞ்சிடும். ஒரு ட்ரிப்பு நமக்கு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே, கிளென்சர் மில்க்கை போட்டு துடைச்சாச்சு. இப்போ அடுத்தது நம்ம இந்த வாட்டரை வந்து சேஞ்ச் பண்ணணும். அதே வாட்டரே திருப்பி திருப்பி நம்ம என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த வாட்டரை நான் ஊற்றிட்டு வேறு வாட்டரை எடுத்துகிட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்கள். ஒரு ட்ரிப் நம்ம க்ரீம் யூஸ் பண்ணும்போதும் இந்த வாட்டரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ கிளென்சர் மில்க் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், யூஸ் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணணும். இப்போ ஸ்க்ரப்பருக்கு தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா வந்து மசாஜஸ் மாதிரி நிறைய வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். கிளென்சிங் மில்க்குக்கு அந்த அளவுக்கு தேவை இருக்காது. தேவைப்படுறவங்க எக்ஸ்ட்ரா வேணும், இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கருவளையம்லாம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னும் பொழுது அவங்க வெளியிலேருந்து வர்றதுக்கு அதுக்கும் டஸ்ட் அதிகமாக இருக்குன்றதால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ரொட்டீனாக நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்க்ரப்பர் எடுத்துருக்கோம். ஸ்க்ரப்பரை 2 கைகளையும் தேய்க்கிறேன். 2 கைகளையும் தேய்ச்சி அது போலவே கழுத்து பகுதியிலேருந்தே கொண்டு போகிறேன். வந்து கண்ணாடியை பார்த்துட்டு பண்ணுறேன். அப்போ தான் என் முகத்துக்கு தெரியுது, இல்லைன்னா வாயிலெல்லாம் போயிடுது க்ரீமு. ஸோ நீங்கள் கவனிங்க. இந்த இடங்கள்லாம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நம்ம டம்மிக்கு பண்ணோம்ல அது போல். Ten times, again 10 times. எனக்கு கண்ணே ஓப்பன் பண்ண முடியல, ஒரு மாதிரி இருக்குது, கண்ணுக்குள்ளே போகுது. உங்களுக்காக வேண்டி ஓப்பன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். ஏன்னா என்னை பார்த்தா தானே நான் எங்கே அப்ளை பண்ணுறேன்னு தெரியும் கண்ணாடியில். ஸோ நல்லா ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்து கொடுத்துக்கோங்க. அப்படியே கீழே கொண்டு வாங்க. அப்புறம் இந்த பகுதியை நல்லா அழுத்தம் கொடுத்து இப்படி ஓகே ஃபைன். இப்போ நம்ம தொடச்சிடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டீமரை வந்து ஆன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகேங்களா, ஸ்டீமர் வந்து துடைச்சிடலாம். துடைக்கிற மெத்தட் பாருங்கள், மேலே இருந்து தான் நம்ம துடைக்கணும். ஓகே, இதை பாருங்கள், இப்படி துடைக்கணும். இப்போ கஸ்டமர் வந்து கண்ணை மூடி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் துடைக்கிறது வந்து இப்படி கொண்டு போய் இங்கே ஸ்பாஞ்சை பாருங்கள், இப்படி கொண்டு போய் கீழே இப்படி கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்துட்டிங்கன்னா கண்ணுக்குள்ளே க்ரீம் போயிடும். ஓகேங்களா, நல்லா கவனிச்சுக்கோங்க. மேலே இருந்து இப்படி கீழே கொண்டு வந்து இப்படி எடுத்து இப்படி கொண்டு போகணும். புரியுதுங்களா?
ஃபுல்லாக கழுத்து பகுதியிலையும் ஸ்க்ரப்பரை ஃபுல்லாக தொடச்சிட்டேன். கொஞ்சம் ஸ்க்ரப்பருடைய வலுவழுப்பு தன்மை இருக்குது அப்படின்னா இன்னும் ஒரு ட்ரிப் கூட நீங்கள் ஸ்பாஞ்சை வச்சு தொடச்சிக்கலாம். ஓகே, ஒரு ட்ரிப்பும் போயிட்டு வரேன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா எனக்கு அந்த ஒரே தண்ணியில் எனக்கு பண்ணுறது பிடிக்கவே பிடிக்காது. ஸோ திருப்பி திருப்பி வாட்டர் சேஞ்ச் பண்ணி தான் நான் பண்ணுவேன். இப்போ ஆக்சுவலி நைட்டு நான் உங்களுக்கு ரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்கேன் வீடியோ. ஏன்னா பகல் டைமில் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஸோ இது சலூனும் கூட இல்லையா, ஃப்ரண்ட்டில் வந்து மென்ஸ் சலூன், ஸோ உள்ளே தான் நம்ம பார்லர் வச்சுருக்கோம். ஸோ மார்னிங் டைமில் கஸ்டமர்ஸ் வருவாங்க போவாங்க, டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் இப்போ டைமிங் வந்து அன்டைம் தான் நினைக்கிறேன். நான் உங்களுக்கு இந்த அன்டைமில் உங்களுக்காக வேண்டி எனக்கு இந்த குளிர்லேயும் ஃபேஷியல் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸ்டீமர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டீமிங் எடுத்துக்கலாம். ஓகே, கஸ்டமருக்கு எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு கொடுங்க. இந்த மாதிரி ரொம்ப கிட்டக்க கொடுத்துட்டிங்கன்னா இப்படி தான் இருமல் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் எட்டக்க வச்சு கொடுத்துக்கோங்க. சரியா? இந்த மாதிரி ஸ்டீமர் அப்படின்னா இதில் வந்து பிரச்சனை இல்லை. இது வந்து நீங்கள் அப்படி இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த இடத்த எடுத்துகிட்டு நீங்கள் இப்படி கூட நம்ம கட்டிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி பெரிய ஸ்டீமர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். நம்ம ஸ்டீமிங் பார்த்துருவோம். கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்கேன், பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் கொடுத்தா போதும். அவங்களுடைய ஃபோர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி நல்லா அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நார்மல் ஸ்கின்னுக்கும் இந்த மாதிரி நம்ம ஸ்டீமிங் கொடுத்ததுக்கப்புறமும் நல்லா ஃபோர்ஸ்லாம் ஓப்பன் ஆகிருக்கும். இந்த டைமில் நம்ம அழகாக என்ன பண்ணலாம், பிளாக் மார்க்ஸ் ஒயிட் மார்க்ஸ் அழகாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அவங்க முகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை அழகாக ரிமூவ் பண்ணிடலாம். கஸ்டமரை வந்து ஒரே பக்கத்தில் நிற்க வைக்காமல் படுக்க வச்சுருப்போம். ஒரே பக்கத்தில் இப்படியே வந்து அடிக்கக்கூடாது. சரிங்களா? அவங்களுடைய தலைப்பகுதியை இப்படி அசைச்சிக்கோங்க. இப்படி அதே மாதிரி ஸ்டீமிங் மிஷின் வச்சுருக்கீங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஸ்டீமரை யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுடைய தலைப்பகுதியை மட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி சாய்ச்சி கொடுத்துக்கோங்க. எல்லா பகுதிகள்லேயும் அவங்களுக்கு இந்த ஸ்டீமிங் உடைய அந்த தன்மை வந்து இறங்கட்டும். ஒரே பக்கத்தில் மட்டும் போட்டுகிட்டே இருந்தால் அவங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ இப்படி அப்படி திரும்பும்போது சூப்பராகவே இருக்கும். உண்மையிலே இந்த குளிருக்கு அதுக்கும் இந்த டைமில் ஸ்டீமிங் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கு. எனக்கு நான் சில்லுன்னு தண்ணி போட்டு இவ்வளோ நேரமாக தொடச்சிட்டு இருந்தேன்ல, அதனால். ஃபுல்லாக வந்து ஸ்வெட்டிங் ஆகிடுச்சு, தெரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம வாட்டர் வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். தொடச்சிட்டு இப்போது பிளாக் மார்க்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறது காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் கண்ணாடி பார்த்து பண்ணுறேன், நீங்கள் கவனிங்க. இந்த மூக்கு பகுதியில் எனக்கு இல்லை, ஆனால் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்படி வச்சு குத்திடக்கூடாது. இப்படி இந்த வளைவு இருக்குல்ல, இந்த வளைவு வந்து இந்த இடத்துல இப்படி இருக்கணும். பிளாக் மார்க்ஸ் வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய நீடில் அப்படின்னு கேட்டாலே காஸ்மெட்டிக் ஷாப்ஸில் கிடைக்கும். இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இப்படி இந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கஸ்டமர் பண்ணும்போது இப்படி எடுத்து இப்படி பண்ணுங்கள். கஸ்டமருக்கு நம்ம பண்ணும்போது இந்த சைடில். ஓகே, இந்த இடங்கள்ல இருந்துச்சுன்னா
லைட்டாக இந்த பொறி மாதிரி இருக்கும்ல, பிம்பிள்ஸ் மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் வந்துட்டு அதுக்குள்ளே இருந்துட்டு என்ன ஆகும்னா கொழுப்பு மாதிரி வரும் ஒரு சிலருக்கு. அதாவது இந்த இடத்துல இருந்து எடுக்கணும், இதிலேருந்து எடுக்கணும். தெரியுதுங்களா உங்களுக்கு? இதில் இப்படி எடுக்கலாம். அதில் வந்து எங்கே இருக்குன்னா இந்த பகுதியில் இருக்கும். இப்படி அப்போது அந்த உள்ளக்கூடிய அந்த தெற்ற அந்த கொழுப்புக்கள் என்ன இது வழியாக உங்களுக்கு இப்படி வந்துடும். இப்படி எடுக்கும்போது ஒரு டிஷ்யூ பேப்பர் கையில் வச்சுக்கோங்க. அந்த டிஷ்யூ பேப்பரில் இப்படி தடவிக்கோங்க. தடவிட்டு அகெயின் எடுத்துட்டு திருப்பி தடவிக்கோங்க. ஓகே, புரிஞ்சிச்சிங்களா? இப்போது இது ஸ்க்ரப்பர் ஓவர், ஸ்டீமிங் ஓவர். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஜெல் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இவ்வளோ நேரம் நம்ம வந்துட்டு ஹீட்டில் இருந்தோம்ல, ஸோ இப்போ நம்ம சில்லுன்னு இந்த ஜெல் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஜெல் எடுத்தாச்சு. ஜெல்லை நல்லா வந்து அப்ளை கொடுத்துடலாம். நான் கண்ணாடி பார்த்து பண்ணுறேன், உங்களை பார்த்து பண்ணலைன்னு நீங்கள் எதுவும் குழப்பப்பட வேண்டாம். இது ஆன்லைன் கிளாஸும் போய்கிட்டு இருக்குது. இதில் ஆன்லைன் கிளாஸ் கூடிய ரெக்கார்டிங் வீடியோவும் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் ஜெல்லும் போட்டு அதே போலவே நீங்கள் நமக்கு நாமளே வந்து செல்ஃபாக பண்ணிக்கும் போது இந்த மெத்தட் தான் பண்ணோம், அந்த மெத்தட் பண்ணோம்லாம் கிடையாது. சரிங்களா? நம்ம இப்படி கஸ்டமர்ஸ்க்கு பண்ணும்பொழுது மட்டும்தான் அந்த ப்ராசஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். ஏன்னா நமக்கு நாமே பண்ணும்போது நம்மளுடைய கை வளைவுகள் இப்படி வராது, நமக்கு இப்படி தான் போகும். நம்ம நார்மலாக முகத்தை எப்படி கழுவுவோமோ அந்த மாதிரி நம்ம பண்ணாலே போதுமானது தான். சரிங்களா? குழப்பம்லாம் வேண்டாம். இப்போ ஜெல்லையும் சேம் 20 மினிட்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக தெரியுதுன்னா 15 மினிட்ஸ் ஆக்கிக்கோங்க. ஒரு அவசரமாக நீங்கள் டக்குன்னு வெளியே எங்கேயோ போகிறீங்க, ஃபேஷியல் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பணுன்னா அதுக்காக 20 மினிட்ஸ் தான் சொன்னாங்க, அதனால் 20 மினிட்ஸ் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிலாம் வெயிட்லாம் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம், அதுக்காக தான் சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போது தொடச்சிக்கலாம். நான் வந்து பேண்ட் யூஸ் பண்ணாததால் எனக்கு வந்துட்டு முடி வந்துட்டு முன்னாடி வந்து விடுது. ஸோ நான் தொடச்சாச்சு, ஜெல் போட்டு தொடச்சிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? நம்ம டால்லையே பார்த்தோம். சொல்லுங்கள் பார்ப்போம்.